குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்லியை மாதிரி ஒரு சிறந்த ஒரு உணவு எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டாக்டரே முதல்ல காய்ச்சல் ஏதாவது எதுனாலும் சரி ஃபஸ்ட்டு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அந்த இட்லி தான். இட்லி, சட்னி, சாம்பார், அதாவது தண்ணி ஆட்டம் ஒரு இது பண்ணி அந்த சட்னி, ஏன்னா தேங்காய் நிறையா போட்டால் சேராதுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சாம்பார் வச்சு தேங்காய் பொட்டுக்கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை, இதை வச்சு தேங்காய் வச்சு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டு ஒரு பல் வச்சு நம்ம மிக்சியில் ஃபஸ்ட்டு ஓட விட்டுட்டு அதற்கு உப்பு தேவையான அளவு சேர்த்து, உங்களுக்கே தெரியும், இதை பற்றி நான் சொல்ல வேண்டாம். இட்லி தேங்காய் சட்னி மாதிரி ஒரு சிறந்த உணவு எதுவுமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு எந்த கெடுதலுமே இருக்காது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு இட்லி தேங்காய் சட்னி. இட்லி, சட்னி, சாம்பார், இட்லி தான் மெயின். அதனால் நீங்கள் எல்லாருமே இட்லி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தோசை ஊற்றிக்கலாம், கொஞ்சம் மெதுவாக ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சேர்க்காமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு அருமையாக பாருங்கள். சட்னி தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும். அது உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது. அதனால் இட்லியை எல்லாருமே எடுத்துக்கோங்க. இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார் எடுத்துக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது. நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே டாக்டர் முதல்ல கொடுக்கறது கஞ்சிம்பார், அதுக்கப்புறம் இட்லி தான். அதனால் இட்லி, தேங்காய் சட்னி எல்லாருக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் உடம்புக்கு நல்லது. வயதானவர்கள்லேருந்து, சிறியவர்கள்லேருந்து, குழந்தைங்கள்லேருந்து இட்லி விரும்புகிறது ரொம்ப சிறப்பான ஒரு ஒன்று. எளிதில் ஜீரணமாகும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. அதனால் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இட்லி தான். இட்லி பிடிக்காதவங்க யாருமே இல்லை. ஹோட்டலுக்கே போனால் கூட முதல்ல நமக்கு இட்லி தான் கொடுப்பாங்க. இட்லியை பற்றி நம்ம சொல்லணுமா? அதனால் இட்லி எடுத்துக்கொள்ளுங்கள் அனைவரும். ஒருத்தர் 4 பங்கு அரிசி 1 பங்கு உளுந்து போடுவாங்க, கொஞ்சம் வெந்தயம் போடுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் 5 பங்குக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, 5 பங்கு இட்லி அரிசி 1 பங்கு உளுந்து, கொஞ்சமாக 2 ஸ்பூனு வெந்தயம் போடுவாங்க. உங்களுக்கு 4 பங்கா 5 பங்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. ஒரு கரைச்சி வச்சு ஒரு 6-7 மணி நேரம் புளிச்சாதான் அந்த இட்லி நல்லாயிருக்கும். உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி. இட்லி போல் சிறந்த உணவு எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.